கடந்த டிசம்பர் மாதம் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் விஜயகாந்த் உயிரிழந்தார். தமிழ் சினிமால எண்ணற்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்காரு விஜயகாந்த். இந்த நிலையில அவரது மகன் சண்முக பாண்டியன் சகாப்தன் படம் மூலமாக தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதன் பிறகு சில படங்கள்ல நடித்தும் அவரால் நிலையான இடத்துக்கு வர முடியல. இப்ப அன்பு இயக்கத்தில் படைத்தலைவன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல கஸ்தூரி ராஜா, அமினி சந்தர் ஆகியோர் நடித்து வரும் நிலையில் இளையராஜா இசையமைக்கிறாரு. மறைவின் பொழுது லாரன்ஸ் சண்முக பாண்டியனுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. இதன்படி இப்ப படைத்தலைவன் படத்துல கேமியோ ரோல்ல நடிக்க இருக்காரு. லாரன்ஸ் கிட்ட 3 நாட்கள் கேஷ் ஷீட் பெறப்பட்டிருக்கு. இந்த படத்தோட முக்கால்வாசி படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கும் நிலையில் சில காட்சிகள் மட்டும் படமாக்கப்பட இருக்கு. லாரன்ஸ் இப்போ வருடத்துக்கு கிட்டத்தட்ட 6-7 படங்கள் நடித்து பிஸியா இருக்காரு. நாளும் கேப்டனுக்கு நன்றி கடன் செலுத்துற வகையில அவரது மகனை சினிமாவில தூக்கிவிட நினைக்கிறாரு. மேலும் விஷாலும் சண்முக பாண்டியனுக்கு உதவி செய்வதாக அவ்வப்போது வாக்குறுதியையும் அளித்துட்டு வராரு. தளபதி விஜயும் இவரை தன்னோட படத்துல நடிக்க வைக்க யோசிச்சுட்டு வராராம். விஜயகாந்த் குடும்பத்தினர் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று வர்றதாக சொல்லப்படுது. உறுதியான அதிகாரப்பூர்வமான செய்தியை விரைவிலேயே எதிர்பார்க்கலாம். விஜய் கூடிய விரைவிலேயே சினிமால இருந்து விலகி முழுவதுமாக அரசியல்ல ஈடுபட போறதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து சண்முக பாண்டியன் நடிக்க இருக்கிற அடுத்த படம் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது சிவகார்த்திகேயனை வைத்து சீமராஜா, விஜய் சேதுபதி நடித்த டிஎஸ்பி ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் விரைவிலேயே நடிக்க இருக்கிறதாகவும் விரைவிலேயே இந்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.